ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு உங்களுடைய அன்பை வரவேற்கிறேங்க. என் சேனல் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் ஏதாவது கருத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு கருத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் தர விதமாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் டிரைவர் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாங்க. சரிங்க, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி நான் ஹிந்தியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு நண்பர் வந்து தமிழில் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நான் தமிழில் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது டிரைவருக்கு பெரிய ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குது. ஹைவேல லோடு ஏற்றிட்டாங்க, போயிட்டுருக்காங்க, ஒரு 150 கிலோமீட்டர் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக போகிறாங்க அப்படின்னாக்கா எல்லா சமயத்துலேயும் வந்து நம்ம எக்ஸலேட்டர் பெடலை மிதிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கால் வலி கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும் நமக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதை வந்து இது பண்ணுறதுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கோசரம் நம்ம வந்து கல்லோ இல்லை ஒரு வெயிட்டான பொருள் கட்டையோ எதையோ ஒன்று எக்ஸலேட்டர் பெடல் மேலே வச்சுருவோம். அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதாவது நம்ம ஆதி காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் தான். இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க தான் சில வண்டிகளில். இப்போ தான் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா கம்பெனிஸ், அதாவது எய்ச்சர் கம்பெனியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எய்ச்சர் கம்பெனின்னு இல்லை, டாட்டா கம்பெனிலையுமே கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் வேறு பிராண்டுகள் நான் இன்னும் போய் மஹிந்திராலாம் போய் பார்க்கல. மேபி நான் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சது அப்படின்னாக்க மஹிந்திரா, வேறு மாதிரி கம்பெனி லெய்லாண்ட் இப்போ வர அப்கமிங்கில் வர புது வண்டிகள் வர மஹிந்திரா பிக்கப் ஆகட்டும், இல்லை லெய்லாண்ட் ஆகட்டும், மஹிந்திரா கம்பெனிஸில் வேறு ஏதாவது லாரிகள் என்னெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எய்ச்சர் கம்பெனியில் இருக்கிற க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், மொத்தமாக நமக்கு ஸ்டேரிங்கில் இதில் காம்பினேஷன் சுவிட்சில் 2 லிவர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரைட் சைடில் இருக்கிற ஒன்று, இன்னொன்று லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒன்று. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற என்னென்னு சொல்லிடுறேன். அதில் பார்த்திங்கன்னா வைப்பர் இருக்குது, ஹசார்ட் லைட் இருக்குது, எக்ஸாஸ்ட் பிரேக் சுவிட்ச் இருக்குது. இதை ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். பிரேக் சுவிட்ச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரைட் சைடு லிவரில் பார்த்திங்கனாக்கா ஹெட்லைட்டுக்கு, பார்க்கிங்க்கு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டரு, கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. இங்கே தான் இருக்குதுங்க க்ரூஸ் கண்ட்ரோல். ரைட்டுங்களா? இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? கார் மாதிரி இதுவும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஹைவேயில் போயிட்டுருக்கீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூர் டு சேலம் போயிட்டுருக்கீங்க. ஒரு ஃப்ரீயான ரோடாக இருக்கும், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச்சு, ஒரு டோல் முடிச்சிட்டிங்க. அடுத்து கருமத்தம்பட்டி டோல் அடுத்து எடுக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரெச்சு, அடுத்த டோல் வரல, எனக்கு ஸ்டாப் கிடையாதுப்பா, நான் போயிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னாக்க ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தை நான் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக, அதாவது ஒரே நேர்கோட்டில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் நான் போகணும் அப்படின்னாக்க இப்போ நான் வந்து என்ன பண்ணட்டும், காலையே வச்சுட்டு இருக்க முடியாது, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். போயிட்டுருக்கீங்க, ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே தாங்க யூஸ் ஆகும். 50 கிலோமீட்டருக்கு மேலே யூஸ் ஆகும். அது கீழே யூஸ் ஆகலை, எய்ச்சரில் யூஸ் ஆகலை. நான் போட்டு பார்த்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் 60 போயிட்டுருக்கீங்க, இதை இப்படி திருப்பி பிடிச்சாலோ இங்கே பார்த்துக்குங்க, இந்த ஸ்க்ரோல் தான் 1 2 3ஆவதாக இருக்கிறது. இதை கீழே அழுத்தி பிடிச்சாலும் சரி, மேலே அழுத்தி பிடிச்சாலும் சரி, ரன்னிங்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகிடும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி சிம்பிள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் உட்காந்துருக்க வண்டி ஐடியலாக இருக்குது. அதனால தான் அந்த பார்க்கிங் லைட் சத்தம் தான் எனக்கு அடிச்சுக்கிட்டே கிடக்குது நைன்ட்டு. இருங்க, அதை நிப்பாட்டிடுறேன். கண்டிப்பாக இல்லை, ஏதோ கோளாறு இருக்குது வண்டியில். சரி பார்ப்போம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை இங்கே பாருங்கள், இதுதாங்க க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சிம்பிள். இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோலோட சிம்பிள். இது எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே பதிவாகுங்க. இது வந்து நான் இப்போது செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா, இந்த ரன்னிங்கில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கே 60ன்னு காமிக்கும். நீங்கள் செட் பண்ண டைம், அதாவது செட் பண்ண ஸ்பீடை வந்து காமிக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பீடு இது, ஏன்னா நம்மளது வந்துட்டு 80 வரல நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஸ்பீடு இருக்குதுங்க. அப்போ 80 வரல இருக்குது அப்படின்னாக்க நான் வந்து 60 to 80 ஆக்கணும். நான் வந்து 70ல் போகிறேன், கொஞ்சம் வேகமாக வேகத்தை அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னா நம்ம ஆர்பிஐ அதிகப்படுத்துகிற மாதிரி தான். ஆர்பிஐ அதிகப்படுத்துகிற மாதிரியே கொஞ்சமாக எக்ஸலேட்டர் ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம இதை நீங்கள் அதாவது திருப்பி எக்ஸலேட்டர் ப்ளஸ் பக்கம் டைரெக்ஷன் பக்கம் திருப்பி பிடிச்சிங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பீடோமீட்டரில் இன்க்ரீஸ் ஆகும். அது தெரியும் உங்களுக்கு, வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்கன்னாவே
வண்டி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி நல்லா ஸ்பீடாக இழுத்துக்கிட்டு போகும். 60லேருந்து 70க்கு ஸ்பீடு டச் பண்ண அப்புறம் நீங்கள் இது விட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து 70க்கு வந்து நின்றுங்க. அப்புறம் 70 கிலோமீட்டர் வேகத்துலேயே தான் போய்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸ்பீடு குறையாது. எப்போ ஒரு வேளை எனக்கு வந்துட்டு இதை நிப்பாட்டணுங்க, க்ரூஸ் கண்ட்ரோலில் நிப்பாட்டணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கிளச்சு அல்லது பிரேக்கு, இது ரெண்டையும் ஒரு படகு அழுத்தினீங்கன்னா கூட க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். எகெயின் பேக் நான் வந்து எனக்கு எந்த பிரேக் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னாக்க இதை நான் கண்டிப்பாக திரும்ப நீங்கள் திருப்பி பிடிச்சிங்கனாலும் சரி இல்லை அழுத்தி பிடிச்சிங்கனாலும் சரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகி திரும்ப எப்பயும் போல் போயிட்டுருக்குங்க. சரி, இப்போ நான் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். ஸ்பீடு எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது? நான் ஒரு 80ல் போயிட்டுருக்கேன், நான் அதை 60 ஆக்கணும் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெட் மைனஸு, இதில் நீங்கள் அதே மாதிரி திருப்பி ரீசெட் மைனஸ் பக்கம் பிடிச்சிங்கனாக்க ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வந்து எனக்கு குறைச்சி எந்த ஸ்பீடுக்கு வேணுமோ அந்த ஸ்பீடில் கொண்டா நிப்பாட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி வந்து 80லேருந்து 70 வேணுமா எனக்கு 70 நிப்பாட்டிக்கலாம், 70லேருந்து 60 வேணுமா எனக்கு 60 நிப்பாட்டிக்கலாங்க. ரைட்டுங்களா? இவ்வளோ தான் க்ரூஸ் கண்ட்ரோல். அப்புறம் முக்கியமான ஒன்று, பிரேக் சுவிட்ச் ஒயரோ, அதாவது கீழே பிரேக் சுவிட்ச் ஒயரோ அல்லது கிளச் சுவிட்சோட ஒயரு, இந்த 2 ஒயரும் ஏதாவது ஒரு ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா அங்கே எங்கேஜ் ஆன மாதிரி ECU காமிச்சிக்கிட்டு இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகாது. அது நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை இன்கேஸ் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகலை, எனக்கு வந்து நான் சின்ன ஃபால்ட் எனக்கு ஆக்டிவேட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு அதை போயிட்டு உடனே கொண்டு போய் நீங்கள் கம்பெனியில் கொடுங்க, பயப்பட தேவையில்ல, கம்பெனிக்கு போக தேவையில்ல. ஒரு செகண்ட் வந்து பிரேக் சுவிட்சோட ஒயரையும் கிளச் சுவிட்சோட ஒயரையும் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், அந்த பெடலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எதுக்குன்னா ரீஜெனரேஷன் நடக்கலை அப்படின்னாக்க இதையும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, கம்பெனிக்காக டைம் வேஸ்ட் கிடையாது, உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஒரு தடவை நம்மளும் செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எப்படி வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத முழு விவரமாக நான் சொல்லியிருக்கேங்க. இது வந்து முழுக்க எய்ச்சர் கம்பெனி வண்டிகளுக்கு இது சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரைட்டுங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலோட சிம்பிள் லோகோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரூஸ் கண்ட்ரோலோட சிம்பிள். ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா க்ரூஸ் இப்படி வந்துடும், டிஸ்பிளே இப்படி வந்துடும். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ km/h போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிடுங்க. ரைட்டுங்களா? சரிங்க, மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் நான் போடுறேன். ஒரு நண்பரை வந்து இதே க்ரூஸ் கண்ட்ரோல், அது இல்லாமல் அது பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை எனக்கு, ப்ரோ சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். இதை நான் தமிழில் பதிவிடுறேங்க, நீங்கள் பார்த்து அது பயனடைஞ்சிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு அதை அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்பி ஷேர் பண்ணி பயனடைஞ்சிக்கோங்க. டிரைவர் நம்பருக்கு கண்டிப்பாக முக்கியமான ஒன்று தேவை, க்ரூஸ் கண்ட்ரோல் தேவை தான். ஓகேங்களா? இது கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. அப்புறம் அவரே தான் அது ப்ரோ சாமியாக கேட்டிருந்தார். என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஏதோ வண்டியில் கீர் உலகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ரோ நீங்கள் வந்து இந்த கான்டாக்ட்லாம் நான் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட்டில், ஸோ அதை வந்து என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டோ சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது என்னவோ நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை சால்வ் பண்ண பார்க்குறேன். அந்த கியர் ஷிஃப்டிங்க்கு நான் அது என் கம்பெனியில் வந்துட்டு ஒரு சர்வீஸ் எங்களுக்கு ட்ரைனிங் போட்டப்போ சொல்லியிருந்தாங்க, எப்படி வந்து கியர் ஷிஃப்டிங் பண்ணணும், எந்தெந்த ஆர்பிஎத்தில் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற சொன்னாங்க. அதை நான் ஒரு வீடியோவை கண்டிப்பாக எடுத்து போடணும். ஏன் அப்படின்னா அதுக்கு நான் வண்டி வந்து தெளிவாக எடுத்து அது ஒரு டைமில் ஓட்டியே பார்க்குற மாதிரி பண்ணி ஓட்டி பார்த்து எந்தெந்த ஷிஃப்டிங்கில் கரெக்டாக பண்ணணும், எந்தெந்த டைமில் வந்து ஆர்பிஎத்துக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்து நான் சொல்கிறேங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய மனசில் ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் டிரைவர் நம்பருக்கு அனுப்பி அவங்களும் பயனடை மாதிரி பண்ணுங்கள். சரிங்க, அப்புறம் கடைசியாக உங்களுடைய சப்போர்ட் தர விதமாக என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.